2 நாளைக்கு முன்னாடி வச்ச மெஹந்தி என்னோட கையில பாத்தீங்கன்னா அப்படியே துளி மாதிரி பிஞ்சிட்டு வருது. இது என்ன பெரிய விஷயமா? இது நார்மல் தானப்பா அப்படின்றதுக்காக இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதனால தான் நாங்க நேச்சுரல் ஆர்கானிக் ஹென்னா வாங்கி பயன்படுத்துறோம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் இவ்வளவு நேரம் சொன்னது அந்த ஆர்கானிக் ஹென்னா தான். அதுல தான் வந்து அந்த கலர் ஃபாஸ்டா அப்ளை ஆகணும் அப்படின்றதுக்காக 0.4% ல இருந்து 29.5% வரைக்கும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்க்கறாங்க. சரி, இதெல்லாம் இல்லாம தயாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தப்பு ப்ராடக்ட் மேல கிடையாது, நம்ம மேல தான். ஏன்னா நமக்கு இன்ஸ்டன்ட்டா கலர் பிடிக்கணும் இல்லையா? காலையில கல்யாணத்தை வச்சுட்டு ராத்திரி தான் கோலம் போட்டுட்டு இருப்போம். அப்ப காலையில நமக்கு பிரைட்டா தெரியணும்ல. சோ அப்ப அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் சேர்த்தாதான். அஸ் எ மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இந்த வீடியோ பார்த்தோன்னே என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அவர் சொல்கிற மாதிரி கோன் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். எப்பயுமே ஆர்கானிக் கோன் அப்படின்றது வந்து ஸ்டெயின் வந்து உடனே டார்க்காக கிடைக்காது. டே பை டே தான் வந்து ஸ்டெயின் வந்து இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே பாருங்கள். இது வந்து நான் தீபாவளிக்கு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் எனக்கு இவ்வளோ டார்க் ஸ்டெயின் தான் வந்திருக்கு. இப்போ வந்து ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா லைட் ஆரஞ்சிலேருந்து தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டார்க்காக மாறும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அவர் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கார்ல 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டது பீல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இது போட்டு நான் கிட்டத்தட்ட 8 நாள் ஆயிடுச்சு. எந்த ஒரு பீலுமே வந்து ஆகலை. பாருங்க, நான் எவ்வளோ சொல்ல வரேன்னா, ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுட்டு போடுங்க. இது எவ்வளோ வந்து ஒருத்தவங்களோட ஒர்க்கை பாதிக்கும் அப்படின்னா, வீட்டில் பர்மிஷன் கேட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே உமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இப்படியே ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டு போயிடுவீங்க. பாதிக்கிறது வந்து நாங்கள் தான். இதில் வேறு இந்த ஸ்டென்சில் வேறு வந்துருச்சு. இதனாலையுமே வந்து பாதி பேருக்கு இப்போ ஒர்க்கே இல்லை. இதில் வேறு என்னன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னும் வந்து ஸ்டென்சில் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். நாங்கள் போடுற டிசைனும் அந்த ஸ்டென்சிலில் இருக்கிற டிசைனும் சேமாக இருக்கா அப்படின்னு. அடுத்த வீடியோ ஸ்டென்சிலில் இருக்கிற டிசைன்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.